குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 3.13 அண்ட் 14 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான சம், அதே நேரத்தில் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 2022 ஹாஃப் ஆயில் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் இந்த ரெண்டு கொஸ்டினும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் க்யூப், எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் க்யூப். அப்போ இதுக்குண்டான ஃபார்முலா என்னன்னு தெரியணும். a plus b the whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. ஸோ இந்த ஃபார்முலாவை முதல்ல ஞாபகம் வைக்கணும். 2 மார்க்கில் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு, அதை எப்படி ஃபார்முலாவை ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கிற ட்ரிக் நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ ஈஸியாக இருக்கும். அது a மைனஸ் பி த ஹோல் க்யூப், இது a ப்ளஸ்ஸு. அதனால் எல்லாத்துலேயும் a ப்ளஸ்னாலே முதல்ல எல்லா டேம்லேயும் ப்ளஸ்ஸு தான் வரும். அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டேம் a க்யூபு, லாஸ்ட்டு டேம் b க்யூப். இங்கே 3 இருக்கிறதுனால இங்கே a க்யூப், இங்கே b க்யூப். நான் ஒரு சின்ன ட்ரிக்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிற ஒரு டிப்ஸ் அல்லது ட்ரிக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே 3 ஃபஸ்ட்டு ஏயை ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் ரெண்டாவது டேமில் இதுக்கு அடுத்த டேமில் 3 ஏ போட்டு பியை ஸ்கொயர் பண்ணணும். அப்படி தான் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். ரைட், இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? சம்மை எழுதிக்கிட வேண்டியதான், ஃபார்முலாவையும் எழுதிக்கிட வேண்டியதான். இங்கே ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. ஸோ ஏ எக்ஸுக்கு ஈக்குவல். பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில், இந்த ஃபார்முலாவில் எந்த இடத்துலலாம் ஏ இருக்கோ அந்த இடத்துலலாம் எக்ஸுன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிட வேண்டியதான். எந்த இடத்துலலாம் பி இருக்கோ அந்த இடத்துலலாம் 4 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிட வேண்டியதான். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஏ க்யூப், ஏ க்யூபுக்கு மேலே என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும்? எக்ஸ் க்யூப். ரைட், அதுக்கடுத்து 3 அப்படியே எழுதிக்கணும். ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும்? எக்ஸு, அதனால் எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும்? 4. அடுத்த டைம் பாருங்கள், 3 அப்படியே எழுதிக்கிட வேண்டியதான். ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும்? எக்ஸ். அண்ட் பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும்? 4. அண்ட் லாஸ்ட் டைம் பி இருக்க வேண்டிய இடத்துல அகெயின் 4. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? எங்கெல்லாம் ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிட வேண்டியதான். எங்கெல்லாம் க்யூப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அங்கெல்லாம் க்யூப் பண்ணிட வேண்டியதான். ஸோ எக்ஸ் க்யூப், இந்த ஸ்டெப் அப்படியே தான் வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால் அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், 3 எக்ஸ் ஸ்கொயர். இது என்ன அர்த்தம்? ப்ராக்கெட் போட்டிருந்தா என்ன அர்த்தம்? இன்னும் ஸ்கொயர் பண்ணலை. ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்படி போட்டிருந்தாங்கன்னா இனிமே தான் எக்ஸை நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டேன். இது இன்னும் ஸ்கொயர் பண்ணலை, இது ஸ்கொயர் பண்ணி எழுதியாச்சு. ஓகே, அப்போ அதனால தான் இந்த ப்ராக்கெட் இங்கே என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, எழுதியிருக்க மாட்டாங்க. 4 ஒன்றுமே செய்ய முடியாது, இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அது அப்படியே எழுதியிருக்காங்க. இங்கேயும் பாருங்கள், 3x ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே 4 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 4 இன்ட்டு 4 16. இங்கே 4 க்யூபோட வேல்யூ 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி 4 3s are 12 அப்படின்னு எழுதுகிறாங்க. அது தப்பு. 4 க்யூப்னால் என்ன அர்த்தம்னா 4ஐ 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 4 4s are 16. 16 கூட 4ஐ மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 64 கிடைக்கும். அப்படி தான் இந்த 64 வந்துச்சு. ரைட், இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். எக்ஸை இப்போது க்யூப் பண்ணியாச்சு. இங்கே ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 4s are 12, 12 எக்ஸ் ஸ்கொயர். இங்கே இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணலாம். 16 இன்ட்டு 3 48, 48 எக்ஸ். இங்கே 64 ஒன்றும் செய்ய முடியாது, எழுதியாச்சு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல். இதே மாதிரி தான் இந்த சம் 3.14 103 த ஹோல் க்யூப். ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் என்ன செய்யணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ 103 இன்ட்டு 103 அந்த ரெண்டு வேல்யூமே மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அது கூட 103 மறுபடியும் மல்டிப்ளை பண்ணாலும் இந்த ஆன்சர் வரும். ஆனால் இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட நோக்கம். இந்த ஃபார்முலா என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட நோக்கம். ஸோ சம் எழுதிக்கிட வேண்டியதான். 103ஐ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 100 + 3 த ஹோல் க்யூப்னு எழுதணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். a + b த ஹோல் க்யூபுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். இப்போ இந்த ரெண்டையும் பழைய சம்மு மாதிரி என்ன செஞ்சிட வேண்டியதான், இதுக்கு முந்தின சம் மாதிரி கம்பேர் பண்ணிட வேண்டியதான். a இருக்க வேண்டிய இடத்துல 100 இருக்குது அண்ட் b இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது. அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? a இருக்க வேண்டிய இடத்துல 100 அண்ட் 3 அப்படியே இருக்குது. மறுபடியும் a இருக்க வேண்டிய இடத்துல 100, ஸோ 100 ஸ்கொயர். b இருக்க வேண்டிய இடத்துல 3. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 3 அப்படியே இருக்கும். a இருக்க வேண்டிய இடத்துல 100, b இருக்க வேண்டிய இடத்துல 3, 3 ஸ்கொயர். அப்புறம் 3 க்யூப், பிக்கு பதிலாக 3. இப்போ இங்கேயும் நிறையா பசங்க கேர்லெஸ் மிஸ்டேக் மேக் பண்ணுவாங்க. 100 க்யூப், 100 க்யூப்னால் என்ன அர்த்தம்?
100 இன்ட்டு 100 இன்ட்டு 100. அப்போ மொத்தம் எத்தனை 0 இருக்குது பார்த்துக்கோங்க, 6 0 இருக்குது. அப்போ 1 போட்டு 6 0 மேக் பண்ணணும். இதில் நல்லா கவுண்ட் பண்ணி பாருங்கள், 6 0 இருக்கும். ரெண்டாவது ஸ்டெப்பு 100 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 100 இன்ட்டு 100, அப்போ 4 0 வரும். ரைட், 3 அப்படியே இருக்கும், இந்த 3யும் அப்படியே இருக்கும். இங்கே மட்டும் பாருங்கள், 1 போட்டு 4 0. இங்கே 3 அப்படியே இருக்கும், 100 அப்படியே இருக்கும். 3 ஸ்கொயர் பண்ணணும், 3 3s are 9. இங்கே 3 க்யூப் பண்ணணும், 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஸோ 3 3s are 9, 9 3s are 27. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஃபைனல் ஸ்டெப். இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை அப்படியே எழுதிடணும். இங்கே 3யும் 3யும் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். 9 கூட இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9 அப்படியே எழுதிட்டு அதில் எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0வை போட்டுற வேண்டியதான். இங்கே அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு 3யும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 27 எழுதிட்டு 2 0வை அப்படியே போட்டுக்கணும். லாஸ்ட்டு 27. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த 4 வேல்யூவையும் எழுதி ஆட் பண்ணணும். எழுதி ஆட் பண்ணுறதுல சம் சேலஞ்சிங்லாம் இருக்குது. இருக்கிறதுலே பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ரைட், அதுக்கடுத்து 9க்கு அப்புறம் எத்தனை 0 இருக்குது, 4 0 இருக்குது. பின்னாடி இருந்து எழுதுங்க, 0 0 0 0 9 இப்படி தான் எழுதணும். அதுக்கடுத்து 2700 இப்படி தான் எழுதணும். அதுக்கப்புறம் 27 அது இப்படி தான் இருக்கும். இப்போ ஆட் பண்ணுங்கள், 7 2 7 2 9 0 1. ஓகே, ஆன்சர் இப்போ எவ்வளோ ஈஸியாக அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ போன சமக்கும் இந்த சமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே எல்லா டேர்ம்லேயும் நம்பர்ஸ் இருக்குது, நம்பர்ஸை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, ரைட். ஆனால் இங்கே வந்து நம்பர்ஸ் வித் வேரியபிள்ஸ் இருந்துச்சு. ஓகேவா, 12 அப்படிங்கிறது நம்பர், தட் இஸ் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லலாம். x² அப்படிங்கிறது வேரியபிள். அப்போ இதுக்கு மேலே இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஆனால் இங்கே 4 டேர்ம்லேயும் நியூமரிக்கல் வேல்யூஸ் இருந்ததுனால இந்த 4 என்ன செய்யலாம், ஆட் பண்ணி கடைசி ஸ்டெப் என்ன செய்யணும், எழுதணும். இதுதான் 3.13க்கும் 3.14க்கும் உள்ள வித்தியாசம். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் இந்த 2022 ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ஸ் 2000 கேட்ட எல்லா 5 மார்க் கொஸ்டினும் ஈஸியாக தான் இருக்குது. எல்லா சம்மும் எல்லாராலையும் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி வர்ற சம் எப்படி இருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.